இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 38 ஊழ், குறள் எண் 372. பேதை படுக்கும் இழவு ஊழ் அறிவகற்றும் ஆவூழ் உற்ற கடை. பேதை படுக்கும் இழவு ஊழ் அறிவகற்றும் ஆவூழ் உற்ற கடை. தெய்வப்புலவர் திருவள்ளுவர், ஒருவனுக்கு எல்லா அறிவும் உளவாயினும் கைப்புற இழத்திற்கு ஏதுவாகிய ஊழ் வந்துவிட்டது, அப்போது அதனை பேதையாக்கும். இனி அவன் அறிவு சுருங்கியிருப்பினும் கைப்பொருளாவதற்கு ஏதுவாகிய ஊழ் வந்துவிட்டது, அதனை விரிக்கும் என்கிறார். அதாவது, ஆக்கத்திற்கு காரணமாக இருப்பது அறிவுடைமை, அழிவுக்கு காரணமாக இருப்பது அறியாமை. நல்ல முறையில் பொருள் வந்து ஈட்டுவதற்கு விரிவான அறிவு வேண்டும். அந்த விரிவான அறிவை தருவது ஆகூழ். ஆகூழ் இருந்தால் நல்ல முறையில் பொருள் ஈட்டுவதற்கான அறிவு விரிவடையும், அதனால் பொருள் வந்து சேரும். மாறாக போகூழ் இருந்தால் அறிவு விரிவடையாமல் அறியாமையே மிகும், அதனால் உள்ள பொருளும் அழிந்து போகும். இழவூழ் பொருள் சேர்ப்பதற்கான உள்ள அறிவையும் கெடுத்து அறியாமையில் ஆழ்த்தும். ஆகூழ் அமைந்திருப்பின் அது பொருள் சேர்ப்பதற்கான அறிவை அகன்று விரிவடைய செய்யும். ஆகூழ் அறிவை விரிவடைய செய்யும், இழவூழ் அறிவை மங்கச் செய்யும், அறிவை விரிவடையாமல் சுருங்கச் செய்யும். ஆகூழ் இருந்தால் பொருள் சேரும், போகூழ் இருந்தால் பொருள் சேராது. அறிவு இல்லாமல் அறிவு சுருங்கி பொருள் சுருங்கும், பொருள் சேராது. என்ன, அதாவது அவர் முதல்ல சொல்லிட்டாரு, நேற்று குறளே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், அதுதான் இப்பவும் சொல்கிறாரு. எப்படின்னா, ஆகூழ் இருந்தால் பொருள் சேரும், ஆகூழ் இல்லைன்னா அது அறியாமை தான். ஆமாம். அப்போ ஆகூழ் இல்லாமல் போகூழ் இருந்துச்சுன்னா அது அறியாமை, அவனால் பொருள் ஈட்ட முடியாதுன்னு சொல்கிறார். இவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. அதுதான் அவருடைய